Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யணும்ன்றத பார்க்கலாம். Friends, இந்த வீடியோல சொல்லிருக்கபடியே தக்காளி ரசம் செஞ்சு பாருங்க. சாதத்து கூட இந்த ரசத்தை ஊத்தி சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருப்போம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதேபோல சாப்பிட்டதுக்கு அப்புறமே அந்த ரசத்தோட டேஸ்ட் நம்ம நாக்க விட்டு போகாது. இதுக்கு அப்புறம் எப்ப தக்காளி ரசம் வைப்பீங்க அப்படினு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Friends, ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ரசம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம தக்காளி ரசம் தான் செய்ய போறோம். அதனால புளியோட அளவு கம்மியாவே எடுத்துக்கலாம். புளியோட அளவு எவ்வளவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, புளியை கையில் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு டைட்டா பிடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கணும் அந்த புளி உருண்டை. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளியை உதிர்த்து விட்டு இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு டைம் அலசிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு புளி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற விட்டுடலாம். புளி ஊறிட்டு இருக்க டைம்ல ரசத்துக்கு தேவையான மற்ற இன்கிரீடியண்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன உரல் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்து 1-2 க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில மிளகு காரம் இல்லாமல் இருக்கும். நான் எடுத்துக்கிற மிளகு நல்ல காரமாக இருக்குன்றதால 1 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு காரம் இல்லாத மிளகு எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிளகை வந்துட்டு 1-2 க்ரஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு பவுடர் மாதிரி நீங்கள் அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த மிளகை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது இதே உரல்ல 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகத்தையும் 1-2 நுணுக்கிக்கலாம். ரொம்ப பவுடராக நுணுக்கிக்க வேண்டாம். பாருங்க, ஜீரகமும் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் நீங்கள் நுணுக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜீரகத்தையும் வந்துட்டு நம்ம அந்த பாத்திரத்தையே சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணி இதை போல வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1-2 டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வடிகட்டிலே தங்கிடும். புளி தண்ணியை வடிகட்டினதுக்கு அப்புறமா அந்த புளிச்சக்கையை திரும்ப எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை திரும்ப வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிட்ட இந்த புளி தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு 250 ml அளவுக்கு இருக்கும். திரும்ப இது கூட நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ரசம் அதிக அளவில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டோட அளவை வந்து அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்துட்டு நான் செய்கிற ரசத்தோட டேஸ்ட்டே உங்களுக்கு மாறாமல் அப்படியே வரும். தண்ணி சேர்த்து மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்து கடுகை பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை தோலோடவே நசுக்கிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு பூண்டு நல்லா மனம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி ரசத்தை நிறைய மெத்தடில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். பூண்டு நல்லா மனம் வர வரைக்கும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அதனால் கொஞ்சமாக இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா குழைவாக மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு இந்த ரசத்தோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் மிளகு ரசம் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தக்காளி 3/4 வாசி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழைவாக மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா மசிய வதக்கி விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரசம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த தண்ணி சூடாகி கொதி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ரசம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவே கூடாது. லைட்டாக ரசம் வந்து கொதி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்காது, கசந்து போயிடும். இப்போ பாருங்கள், ரசம் வந்து நுரைச்சி லைட்டாக ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எப்பவுமே பெருங்காயத்தூளை டைரெக்டாக சூடாக இருக்கிற எண்ணெயிலையோ அப்படின்னா தக்காளி வதக்கும் போதோ சேர்த்துக்காதீங்க. அந்த பெருங்காயத்தூளோட ஃப்ளேவர் ரசத்தில் இருக்காது. இதுவே நீங்கள் பெருங்காயத்தூளை ரசம் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தில் சேர்த்து பாருங்கள். அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கமகமன் வாசனையோட ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த ரசம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அதே போல் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.